Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Word டாக்குமெண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கற ஒரு சில மெத்தட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, unsaved documents எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். So ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலை சேவ் பண்ணலன்ற பட்சத்துல ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்க Word document ஓபன் பண்ணிட்டு அங்க நமக்கு ஓபன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, and இங்கே நமக்கு Recover Unsaved Documentsங்கற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உண்டு. இல்லனாலும் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்க ஒரு நியூ blank document ஓபன் பண்ணிருங்க. and இதுல ஃபைல் மெனுக்குள்ள போனோம்னா info செக்ஷன்ல கடைசில manage document இருக்கு இல்லையா, இந்த drop downலயும் unsaved documents ரெக்கவர் பண்றதுக்கான ஆப்ஷன் உண்டு. ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம unsaved files எல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கற லொகேஷன் பாத்தீங்கன்னா உண்டு. and அதுல இருந்து நமக்கு தேவையான அந்த unsaved ஃபைலை தாராளமா நாம இங்க இருந்து ஓபன் பண்ணிக்கலாம். and நல்லா கவனிங்க, இது ரெக்கவர் பண்ண ஒரு டெம்பரரி ஃபைல். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, திஸ் இஸ் a recovered file that is temporarily stored. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரெக்கவர் பண்ண கையோட மறுபடியும் உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் நீங்கள் மறக்காமல் இதை சேவ் பண்ணிடுங்க. மற்றபடி ரெக்கவரி ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் மெனுவில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிருங்க. சேவ் கேட்டகரியில் சேவ் டாக்குமெண்ட்ஸோட செக்ஷனில் பார்த்தோம்னா ஆட்டோ ரெக்கவர் ஃபைல் லொகேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் டிஃபால்ட்டான லொகேஷன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லொகேஷனை கம்ப்ளீட்டாக தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம், அதே சேவ் டாக்குமெண்ட் செக்ஷனில் சேவ் ஆட்டோ ரெக்கவர் இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 minutes இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், 1 minute என்ன பண்ணுங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டிஃபால்ட்டாக 10 minutes தான் இருக்கும். 1 minute இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் போது ரீசெண்டாக நீங்கள் என்ன சேவ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேப்ஸ் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில், ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிட்டு, ஐ மீன் பவர் கட் ஆகிட்டு, ஆக்சிடென்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்டேட் பண்ணலை, ஃபைலை சேவ் பண்ணலை அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ரெக்கவர் அன்சேவ்ட் ஃபைல், திஸ் இஸ் அ ரெக்கவர்ட் ஃபைல் தட் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு மென்ஷன் ஆயிரும். ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஆட்டோ ரெக்கவர்ட். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆக்சிடென்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆட்டோ ரெக்கவரிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா டேமேஜான டாக்குமெண்ட், கரப்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னும் போது அதை நீங்கள் ரீபேர் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே கண்டிப்பாக ஒரு சின்ன வார்னிங் உண்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்ரீடபிள் கண்டென்ட். ஸோ do you want to recover the content இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்து நாம் இதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, இது ரெக்கவர்ட் டாக்குமெண்ட். ஆரம்பத்திலே நம்ம பார்த்த மாதிரி ரெக்கவர்ட் டாக்குமெண்ட்டை நாம் சேவ் பண்ணணும். ஸோ Ctrl S கொடுத்து மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பட் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அந்த ரீபேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஜஸ்ட் டோன்ட் சேவ் கொடுத்துடலாம். வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஓப்பன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஓப்பனில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த கரப்டட் வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எங்கே இருக்குது இந்த இன்வென்ஷன் சாம்பிள். ஸோ ஓப்பன் பண்ணும் போது டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓப்பனோட ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அண்ட் அதில் ஓப்பன் அண்ட் ரீபேர் கொடுத்தும் நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த ரெக்கவர்ட் டாக்குமெண்ட்டை நாம் சேவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே ஹெவியாக கரப்ட் ஆகிருக்குன்னும் போது அந்த டாக்குமெண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேக்கப் காப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அந்த டாக்குமெண்ட்ஸை இழந்தாலும் அந்த பேக்கப் காப்பியை வச்சு நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒர்க் புக்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸலில் பேக்கப் காப்பீஸ்லாம் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறதோட பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.